ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது வெல்கம் டு சாம் தெல்ரி சீரிஸோட 11வது எபிசோட்ஸ். முன்னாடி இருக்க எல்லா எபிசோட்ஸோட லிங்க் எல்லாம் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸோட எல்லா எபிசோட்ஸும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட் வெல்கம் டு சாம் தெல்ரில இருக்கு. அங்க கூட போய் நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் அக்கா அவங்க ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிட்டு செம ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயினோட தங்கச்சி அவங்களெல்லாம் வேலை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருந்திருப்பாங்க. இங்க ஹீரோயினும் அவங்க கெரியர்ல பயங்கர பெரிய லெவலுக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா எல்லாமே ஒரு கட்டத்துல மாறுது. ஹீரோயின் அக்கா என்னதான் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்க மாமியார் கிட்ட இவங்க ரொம்ப கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா ஏதாவது சாப்பாடு கொடுத்தா அதை கீழே கொட்டுறது, இது மாதிரி ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஹீரோயின் தங்கச்சி பார்த்தா அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கையில அவங்க இருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க கிட்ட இருக்க எல்லாமே அவங்கள விட்டு போயிடும்ல. அவங்க அப்படியே உடஞ்சு அழுவாங்கள. இது மாதிரி இந்த 3 அக்கா தங்கச்சிங்களோட வாழ்க்கையும் எப்படி ரொம்ப மோசமா போகுது அப்படிங்கறத காட்டிட்டு இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோ வந்து எல்லாமே ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாரு. அவங்க கிஸ் பண்ணது, அவங்க லவ் பண்றேன்னு ஹீரோ கிட்ட சொன்னதுங்கிற எல்லாமே ஹீரோ சொல்லிடுவாரு. இதை கேட்ட ஹீரோயின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகி அவங்க அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஓடி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஹீரோ என்ன இப்போ ஒளியிற, எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ ஒளிஞ்சா என்ன அர்த்தம், மறுபடியும் என்ன நீ விட்டுட்டு போறியான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, ஏதோ எனக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துருச்சு, இதெல்லாம் நீ கண்டுக்காத விட்டுரு அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இதை கேட்ட ஹீரோ சொல்வாரு, நான் என்ன இருந்தாலும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், எனக்கு நீ வேணும் அப்படி சொல்லிட்டு அங்கேயே நிப்பாரு. இங்க இப்ப ஹீரோயின் அம்மா அவங்க ஃபேமிலி எல்லாருமே காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே இப்ப ஹீரோயின் அக்காவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கால அவங்க கூட பேசுறதுக்காக உட்காடுறாங்க. இந்த அக்கா ஹஸ்பண்டை பார்த்தோன்னே ஹீரோயினோட அப்பா, ஹீரோயினோட அக்காலாம் செம்ம டென்ஷன் ஆவாங்க. ஆனா ஹீரோயின் அம்மா விடுங்க விடுங்க நம்ம பேசுவோம் சொல்லிட்டு உட்காடுறாங்க. ஹீரோயின் அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பக்கத்து ஊர்ல டீம் பார்க் கத்துறதுக்காக நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்க தான் இவன் வந்திருக்கான்னு நினைப்பாங்க. அப்புறம் தான் ஹீரோயின் அம்மாக்கு தெரிய வருது, இவன் தீம் பார்க் கட்ட போறது நம்ம ஊர்ல இருந்தாலும் செம்ம டென்ஷன் ஆயிராங்க. இங்க பாரு, மரியாதை கிளம்பிடு, என்ன தாண்டி அந்த தீம் பார்க் இங்க வராது அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் அக்கா அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட, நீ என்ன வேலைலாம் இங்க பண்ணிட்டு திடா, மரியாதையா வா, உன் கூட முக்கியமா பேச வேண்டியது இருக்கு, ஆஃபீஸ் ரூமுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க அப்பா வந்து, நீ என்னதான் அவங்ககிட்ட பேச போற, நீங்க 2 பேரும் டைவர்ஸ் ஆயிடுச்சுல, நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு இவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. இப்ப ஹீரோயின் அப்பாவும் அந்த எக்ஸ் ஹஸ்பண்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க குடிச்சிக்கிட்டே. இங்க இதே சமயத்துல ஹீரோயின் அக்கா வந்து அந்த ஹஸ்பண்ட் பிஏ இருக்காங்க, அவங்க கிட்ட கேக்குறாங்க, பக்கத்து ஊர்ல தானே தீம் பார்க் கட்டுறதா இருந்துச்சு, எதுக்கு இங்க வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பிஏ சொல்றாரு, உங்களை பத்தி ரொம்ப தப்பா அந்த ஊர்ல பேசுறாங்க, அதை பார்த்துட்டு அவரால் பொறுக்க முடியல, அவர் கத்திட்டாரு, அதனாலதான் அந்த ப்ராஜெக்ட் அந்த ஊர்ல பண்ண முடியாம போயிடுச்சு, அதுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கோம்னு சொல்றாரு. இதை கேட்டு அவங்க அக்கா, இன்னுமா அவன் இப்படி இருக்கான் சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப எங்க ஹீரோ அப்பாவையும் அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் பேசிட்டு இருக்கதை காட்டுறாங்க. இவன் அப்படியே பயப்படுறான், ஏதாவது இவர் திட்டிட போறாரா அடிச்சிட போறாருன்னு. ஆனா அவர் பார்த்தா, நீ ஏன் எனக்கு கால் கூட பண்ணல, நீங்க டைவர்ஸ் பண்றீங்க ஓகே, நான் அம்மாலாம் உன்னை சொந்த பையனா தானே பார்த்தோம், நீ இப்படி எங்க கிட்ட கூட சொல்லாம டைவர்ஸ் பண்ண, சரி அதை கூட விடு, நீ நல்லா இருந்தியா ஃபர்ஸ்ட், நீ நல்லா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்னு ஹீரோயின் அப்பா கேட்பாரு. இதை கேட்டு அவன் ரொம்ப அழுதுருவான். ஹீரோயின் அப்பா சொல்வாரு, எனக்கு அப்பயே தெரியும் நீங்க 2 பேரும் டைவர்ஸ் தான் பண்ணிட்டு வந்து நிப்பீங்கன்னு, அதுக்கு தான் நான் உங்களுக்கு பர்மிஷனே கொடுக்கல, ஆனா நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பிடிவாதம் பிடிச்சி பண்ண பாரு, இப்போ நீங்க 2 பேரும் எப்படி ஆயிருக்கீங்கன்னு ஹீரோ அப்பா சொல்வாரு. அதை கேட்டு இந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் சொல்லுவான், அப்பா அப்படிலாம் கிடையாதுப்பா, ஆக்சுவலா எங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவளால அந்த வீட்டுல வாழ முடியல, ஏன்னா அவ கண்ணெதிர்க்கவே வேலைக்காரங்க ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க, எல்லாருமே அடி உதன்னு மத்தவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, இதை பார்த்து அவளால தாங்கிக்க முடியல, இப்படியே பொறுத்துக்கிட்டு ஒரு 5 வருஷம் வாழ்ந்து தான் இருந்தா, அப்புறம் ஒரு நாள் திடீர்னு வந்து நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே சொல்லிட்டு அவ கிளம்பிட்டா. நானும் வரேன்னு சொன்னேன் தானா, அதுக்கு அவ சொல்லிட்டா, நீ இங்க இருந்தா தான் நல்லா இருப்ப, உனக்கு பணம் இல்லாம உன்னால வாழ முடியாதுங்கிறா. அவ எப்படி என்ன அப்படி நினைக்கலாம்ப்பா, நீங்களே சொல்லுங்க, நான் பணம் இல்லாம என்னால வாழ முடியாதா, நான் கூட தான் வேலையா இருப்பேன், எனக்கு இந்த பணம் முக்கியம் இல்லை, எனக்கு அவ தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவன் அப்படியே அழுவான். அப்புறம் மறுநாள் ஆகுது, ஹீரோயின் காலைல எழுந்தோடனே பார்த்தா இவங்க அப்பாவும் அந்த அக்கா ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் யாருக்குமே தெரியாதுல நேத்து நடந்த சம்பவங்கள்லாம், கதறாங்க, என்னது இது என்னது இது அப்படின்னு. இவங்க அக்கா அப்படியே பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறா அவங்க அப்பாவை. அப்புறம் என்ன பண்றது, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, வீட்டுக்கு வந்தவன சாப்பிடாம அனுப்ப முடியாது, சாப்பிட்டு போப்பா அப்படிங்கிறாங்க. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இங்க நீ தீம் பார்க்லாம் கட்ட முடியாது சரியான்னு ஹீரோயின் அம்மா சொல்றாங்க. சாப்பிட வாய் எடுக்கிறான். கரெக்டா இப்ப ஹீரோயின் வந்து, உங்க கம்பெனி என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா, என்ன வேலையை பார்க்க விட தெரியுமா இவங்க சொல்றாங்க. மறுபடியும் ஒரு சாப்பிட போறாரு. கரெக்டா இப்ப இந்த ஹீரோயின் தங்கச்சி, என்னையும் வேலை பார்க்க விடாம பண்ணீங்க தெரியுமா உங்க கம்பெனி ஆளுங்கலாம் அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. ஆக்சுவலா இவர் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். ஆனா இவங்க அப்பா, இவங்க தாத்தா, இவங்க அண்ணங்கள்லாம் இவங்கள ரொம்ப பழி வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இவங்க அக்கா பண்ண வேலையால இவங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆயிருக்கும். அதுக்காக பழி வாங்குவாங்க. இவர் இப்ப சாப்பிட போறாரு. ஆனா இவருக்கு அந்த சாப்பாடே பிடிக்காது. அப்படியே கஷ்டப்பட்டு ஒமட்டுற மாதிரி சாப்பிடுவாரு பாருங்க. இத பார்த்தா ஹீரோயினுக்கு கடுப்பாய், நீ வா ஃபர்ஸ்ட் நீ வெளியே கிளம்பு அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஹீரோ அப்பா ஹீரோவை தேடி அந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் பாப்பாரு. அங்க அவர் இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு வருவாரு. பார்த்தா ஹீரோ இவங்க வீட்டு வாசல்ல நின்னு இவங்க அப்பா ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இதா அவங்க அப்பா பாப்பாரு. இங்க இப்ப இந்த வில்லிய காட்டுறாங்க. அவ செம்ம கடுப்பாய் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு போட்டோ எடுக்க தெரியல. அதனால எந்த மாடலுமே போட்டோ பார்த்து நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க.
அந்த ஏமாத்துக்கார பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் சொல்றான் உனக்கு தான் எடுக்க வரலங்கிறான். இதெல்லாம் கேட்டா அவ செம்ம கடுப்பாயிடுறா. இப்ப ஹீரோயின் அசிஸ்டன்ட்ஸ்லாம் உங்களுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி வில்லி வந்து செம்ம டேமேஜ் ஆயிட்டு இருக்கா, உங்ககிட்ட இருந்து எல்லா ப்ராஜெக்ட்டையும் அவ எப்படி எடுத்துக்கிட்டா, ஆனா அவளால ஒழுங்கா போட்டோஸ் எடுக்க முடியலன்னு எல்லா விஷயத்தையும் ஹீரோயினுக்கு சொல்றாங்க. மாடல்ஸ் மூஞ்சில இல்ல, லைட் சரியில்லை அப்படின்னு இப்படி குறை சொல்லிட்டே வாழ்ந்துட்டு இருக்கும். இதையும் அவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் நேத்து நைட் நடந்ததை நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோ இவங்கள விட்டுருக்கவே மாட்டாங்க, துரத்திட்டே வந்துட்டு இருப்பாரு. நேத்து என்ன நீ கிஸ் பண்ண, என்ன லவ் பண்ணேன்னு சொன்ன, இவ்வளவுலயே பண்ணிட்டு நீ பாட்டுக்கு இப்ப கிளம்புனா எப்படின்னு விடாம பின்னாடியே வந்துட்டு இருந்திருப்பாரு இவரு. அப்ப ஹீரோயின் எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுவாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவார், நீ பாத்துட்டே இரு, நீயாவே என்கிட்ட வருவ, நான் உன்னை அப்படி லவ் பண்ண வைப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. இதெல்லாம் நினைச்சிட்டு இவங்க உட்காந்துருப்பாங்களா. அப்ப கரெக்டா ஹீரோ வருவாரு. ஹீரோ டக்குன்னு பார்த்த இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். டேய் இப்படி சைலண்டா வரத ஃபர்ஸ்ட் நிறுத்து, என்ன இதனாலதான் நீ என்ன பயமுத்துற அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இப்ப செகண்ட் ஹீரோவை காட்டுறாங்க. அவங்க அம்மா அப்பா இவங்க கிட்ட சொல்றாங்க, ஹீரோயின் லவ் பண்றான்னு நினைக்கிறேன், நீ தான் உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும், நீ ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படிங்கிறான். இதை கேட்டு அவன் செம கடுப்பாயிடுறான். என்ன எப்போத்தாலும் நான் தான் எல்லாமே பண்ணணுமா அவனுக்கு அப்படிங்கிறான். ஏன்னா இப்படி ரொம்ப கோவப்படுற, சின்ன வயசுல ஹீரோ உனக்காக எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கான் உனக்கு தெரியாதா அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசுவாங்க. இதை கேட்டு அவன் செம கடுப்பா, என்ன ரொம்ப ஓவரா பண்றீங்க, நான் கூட தான் உனக்கு அவ்வளவு பொருளை விட்டு கொடுத்துருக்கேன் ரோட்டை நின்று கத்திடுவான். இதை ஹீரோயின் பாத்துருவாங்க. அப்புறம் ஹீரோவும் செகண்ட் ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அங்க நிக்கிறத பார்த்து செகண்ட் ஹீரோ, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பிங்க, இது எனக்கும் அவனுக்கு இருக்க தனிப்பட்ட யுத்தம் அப்படிங்கிறாரு. இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, நீ எனக்கு விட்டு கொடு, நான் உனக்கு விட்டு கொடுன்னு. இவன் செகண்ட் ஹீரோ சொல்றான், சின்ன வயசுல ஞாபகம் இருக்கா, நான் தான் ஃபர்ஸ்ட் அங்க இருப்பேன், ஆனா நான் உன்னதான் லீடர் ஆக்கினேன், ஏன் அப்படிமா. டேய் எல்லாருமே சேர்ந்து என்ன தானே ஓட்டு போட்டாங்க, அதனால தானே நான் லீடர் ஆனேன்னு இவர் பேசுவார். இது மாதிரி இவர் விட்டு கொடுத்த கதை, அவர் விட்டு கொடுத்த கதைன்னு மாத்தி மாத்தி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் நடுவில் வந்து, இங்க பாருங்கடா எவனாவது ஒருத்தன் விட்டு கொடுங்கடா சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுவாங்க. இங்க ஹீரோயின் அக்கா அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க, டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா, என்ன ஒருத்தன் தப்பா பேசினாங்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் இடத்தையே நீ மாத்துவியா, இது வந்து உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு தெரியுமில்ல அப்படிங்கும் போற இவன் சொல்லுவான், என்னால வந்து முடியாது, உன்னொருத்தவங்க தப்பா பேசினா அந்த இடத்துல என்னால இருக்க முடியாது, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படிம்பாங்க. இவங்க எப்படியே பேசிட்டு இருக்கோம்னு பார்த்தா ஊருக்குள்ள ஒரு பெரிய சண்டை வர ஆரம்பிக்கும். அதாவது இந்த பக்கத்து ஊர்லயும் இந்த ஊர் மாதிரி கடலுக்குள்ள போயிட்டு வேலை பார்க்குற பெண்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த தீம் பார்க் ப்ராஜெக்ட் அவங்க ஊர்ல வந்துச்சுன்னா கடலுக்கு யாருமே போக முடியாது. அந்த தீம் பார்க் கட்டுறவங்க சார்பில் இவங்களுக்கு நிறைய காசு வந்து போய் சேரும். ஸோ அந்த ஊர்க்காரங்களாம் அதை வச்சு செட்டிலாலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த அக்கா ஹஸ்பண்டால இந்த ஊருக்குள்ள வரப்போகுது. ஸோ அவங்க அதனால கடுப்பாயிட்டு இவங்க கூட சண்டை போட வராங்க. ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, தீம் பார்க் கண்டிப்பா இங்க நாங்க கட்ட விட மாட்டோம், நாங்க உங்க ஊர்லயே கட்டிக்க விடுறோம் போங்க அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு அவங்கலாம், உன் பொண்ணோட புருஷன் தானே அவன், அதனால தான் உனக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லிட்டு கேங் ஃபைட் ஆரம்பிச்சிரும். அந்த இடத்துக்கு அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே வந்துருவாங்க, ஹீரோ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்துருவாங்க. அந்த ஃபைட்ல அவங்கவுங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக இவங்க எல்லாருமே உள்ள புகுறாங்க. ஹீரோ ஹீரோயினை சுத்தியே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவங்க அம்மாவே அதே சமயத்துல ஹீரோ காப்பாத்திட்டு இருப்பாரு. இங்க இந்த அக்கா ஹஸ்பண்ட் சரி நம்மளும் நம்ம பொண்டாட்டியை காப்பாத்தன்னு வருவான், ஆனா அவளால உதச்சு விட்டுருவா. இந்த இடத்துல நிறைய பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் நிறைய பேர் தீர்த்துட்டு இருப்பாங்க. அந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்டோட அம்மாவும் அப்படிதான், அதோட பையன் முடியே பிடிச்சி எடுத்து வம்பிழுத்துட்டு இருக்கும். இது மாதிரி அவங்கவுங்க செம்ம சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு கட்டத்தில் அந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்டு சண்டையை நிறுத்தணுங்கிறதுக்காக தண்ணி அடிச்சு விட்டு எல்லாரும் துரத்தி விட்டுறான். ஹீரோயின் அக்கா அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா, பாரு ஒன்னால இங்க ஒரு கலவரமே நடந்திருக்கு, மரியாதையா நீ அந்த ஊர்லயே தீம் பார்க் கட்டிடு, அவங்களுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றுன்னு சொல்றாங்க. நான் எதுக்கு இந்த ஊர்ல கட்டலான்னு சொல்றேன்னா, அப்பதான் அம்மா இனிமே கடலுக்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா தீம் பார்க் அங்க கட்டிட்டாங்கன்னா எப்படி அவங்க தண்ணிக்குள்ள போக முடியும், அவங்களுக்கு நிறைய காசும் இது மூலமா கிடைக்கும் அப்படின்னு இவன் சொல்லுவான். இதை கேட்டு அவங்க அக்கா, உனக்கு எப்படி தெரியும், எங்க அம்மாவுக்கு ஹார்ட் சரியில்லைங்கிறது உனக்கு தெரிஞ்சு போச்சாங்க பாரு. ஆமா எனக்கு தெரியும், நான் அந்த டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசினேன் அப்படின்னு இவன் சொல்லுவான். அப்ப எங்க அம்மா ஃபீஸை நீ தான் கட்டினியாங்க பாரு. ஆமா அவங்க ஹாஸ்பிட்டல் ஃபீஸை நான் தான் கட்டினேன்னு இவன் சொல்றான். இதை கேட்ட ஹீரோயின் அக்கா, நீ இப்பெல்லாம் பண்றியே உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னாங்க தெரியுமா, நீ ஃபர்ஸ்ட் உன் வேலையை பாரு, ஓகேவா, உன்னை காப்பாத்திக்கோன்னு சொல்றாங்க. அதுக்காக நீ என்ன ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்னோட ஃபீலிங்ஸை மட்டும் ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இங்க ஹீரோயின் அம்மா கிட்ட அவங்க கேங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, எத்தனை நாள் தான் நம்மளும் கடலுக்குள்ள போயே வாழ்ந்துகிட்டு இருக்கணும், நம்மளுக்கு இந்த காசு கிடைச்சா நம்மளுக்கு நல்லது தானே, இந்த ஆபத்துல இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு இவங்க கேங் எல்லாம் ஹீரோயின் அம்மா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, உனக்கு கொஞ்சம் காசு கிடைக்குதுங்கிறதுக்காக நம்ம கடலை நீ விற்க சொல்றியா அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, தீம் பார்க் வரக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா. இங்க இதே சமயத்துல ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு சம லொகேஷனுக்கு போயிருக்காரு போட்டோ எடுக்கிறதுக்காக. ஹீரோயின் ஹீரோ பிடிக்காத மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ போன் பார்த்துட்டு இருக்க போறலாம் இவங்க ஹீரோவே சைட் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, நீ என்ன லவ் பண்ற, நானும் உன்னை லவ் பண்றேன், நம்ம 2 பேரும் ஏன் லவ் பண்ணக்கூடாது, என்ன ரீசன் கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஒரு டைம் ஒரு லவர்ஸ் பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அவங்க ஒண்ணு சேரக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே அவங்க ஏன் பிரிஞ்சாங்கிறதுக்கான ரீசன் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இதை கேட்ட ஹீரோ சொல்வாரு, நம்ம பிரேக்கப் பண்ண ரீசன் அவ்வளோ பெருசா உனக்கு, அப்ப நம்ம லவ் பண்ண முறை நம்மளுக்கு இருந்த அழகான மெமரிஸ்லாம் என்ன ஆச்சு, அந்த அழகான மெமரிஸ்லாம் கம்பேர் பண்ண முறை நம்ம பிரேக்கப் பண்ண ரீசன் ஒண்ணுமே இல்லை கரெக்டா அப்படின்னு இவர் கேட்கறாரு. நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம்னு சொல்லிட்டு இவர் ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க.
அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல டெய்லி வீடியோ வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.